நீட் தேர்வு உள்ளிட்ட தடைகளை உடைப்பதுதான் தமிழக அரசின் முதல் கடமை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பஸ்ஸா இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு, கேள்வி கேட்குது. மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்குது. பல முதலமைச்சர்கள், தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது. ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நாம் அவங்க கிட்ட கேட்குற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தந்தை தொல்காப்பியனின் நினைவு நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் திருமாவளவன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடக அரசின் நிலைப்பாடு அதிர்ச்சி அளிக்கின்றது என்றும் கண்டனத்துக்குரியது என்றும் கூறினார். இதுபோன்ற நேரங்களில் மத்திய அரசு தலையிட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.